நெகேமியா 2வது அதிகாரம் 12வது வசனம் முதல் இப்படி சொல்கிறது. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்ப துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் திரும்பி வந்துவிட்டேன். நெகேமியாவின் சிறந்த தலைமைத்துவத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். லூக்கா 14வது அதிகாரம் 28 நாம் பார்க்கின்றோம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லை என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. எனவே நெகேமியாவும் சிறந்த ஒரு தலைவனாக அடுத்து நாம் செய்ய போகிற அந்த கட்டிட பணிக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பட்டணத்திற்கு மதில்களும் வாசல்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. எனவேதான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்ற பரம எருசலேமை குறித்து சொல்லும் பொழுதும் வெளிப்படுத்தல் 21:11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அங்கே உள்ள மதில்களை பற்றி அங்கே உள்ள 12 வாசல்களை பற்றி மிகவும் சிறப்பாக விவரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் மதில்களும் வாசல்களும் ஒரு பட்டணத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு விளக்கி காட்டுகிறது.